ஹாய். ஹாய். சிவமுனீஸ்வரன் நம்பரு. ஆமா. எத்தனை படிக்கிற? 8. 8ஆம் கிளாஸா? சரி. படிப்பு எப்படி வருது? நல்லா வருதா? சரி. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? பிஎன்எப்பி காலேஸ்வரி. காலேஸ்வரி ஸ்கூலா? உன்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னடா? நல்லா படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போய் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். அம்மா அப்பாவை காப்பாற்ற போறியா? வெரி குட் வெரி குட். கைகுடியா? வெரி குட். நல்லா படிக்கணும். நீ உன்னோட லட்சியம் அப்படின்னா நீ என்ன வேலைக்கு போகலாம்னு நினைக்கிற? நான் ஒரு லாயர் வக்கீல் அது மாதிரி. லாயரும் வக்கீலும் சரி. அதாவது நீ வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற. ஒரு நியாயத்துக்கு எதிராக வாதாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போற. சரியா? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வரான், என்னைய காப்பாத்துங்க, நான் அந்த தப்பு பண்ணலன்னு எனக்காக வாதாடுங்க அப்படி சொன்னா என்ன செய்வ? நான் வாதாடுவேன். அவனுக்காக வாதாடுவியா? அவன் என்னென்ன பண்ணனா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கோர்ட்ல போய் எப்படியே சொல்லணும். இல்லடா, நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். அவன் நான் கொலை பண்ணல அப்படின்னு பொய்யா வாதாட சொல்றான். அப்போ வாதாடுவியா? வாதாட மாட்டேன். நேர்மையின் பக்கம் தான் நிப்பியா? வெரி குட் வெரி குட். அதாவது நம்ம தமிழர்கள் அப்படின்னு நம்ம ஒரு இனம், நம்ம வந்து அறத்தின் பக்கம் தான் நிக்கணும். எப்படி நிக்கணும்? அறம், ஒரு நேர்மையான பாதை. சரியா? எப்பவுமே அந்த அறத்தை தாண்டி போக கூடாது. சரியா? ஓகே. வாழ்த்துக்கள். உன்னுடைய லட்சியங்களை தான் வெற்றிகள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரியா? நல்லபடியா படி. உனக்கு படிப்பு சார்ந்த உதவிகள் எதுன்னா எனக்கு கேளுனா. ஓகே. சரி. அடுத்த தம்பி வர சொல்லு. கோகுல் வாங்க. நன்றி நன்றி. கோகுல் வாங்க. முன்னாடி தள்ளி வாங்க. கோகுல், உங்க பேரு கோகுல் எனக்கு தெரியும். உங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. எனக்கு நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா இப்ப வந்து அப்பா நம்மளோட இல்ல. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் அம்மா அக்கா இவங்க 2 வரையும் ஒரு நல்ல நிலையில கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தலையில விழுந்திருக்கு. அப்போ அத மனசுல நினைச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். ஓகேவா? கரெக்ட் தானே? சரி. அப்போ அதற்காக நீ என்னென்ன முயற்சி எடுத்திருக்க? நீ வந்து அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்றியா பண்ணலையா? நிறைய ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் அம்மாவுக்கு பண்ணுவ? சரி. அக்காவுக்கும் பண்ணுவேன். எல்லா ஹெல்ப் பண்ற. சரி. வெரி குட் வெரி குட். நீ உன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்னடா? பேங்க் வேலைக்கு. ஓ, பேங்க்ல ஏதோ ஒரு மேனேஜராவோ ஒரு அலுவலராவோ போகணும் அப்படின்னு நினைச்சேன். சரி. வெரி குட் வெரி குட். அந்த பேங்க் வேலைக்காக இப்பவே முயற்சி எடுக்கணும். சரியா? சரியா? என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நல்லா படிக்கணும். அது ஒண்ணுதான் பெரிய முயற்சி. தேவையில்ல. நல்லா படி. நேரம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றது. அப்போ அந்த காலத்தை வந்து ரொம்ப அற்புதமா பயன்படுத்திக்கோ. சரியா? ஓகேவா? சரி. அப்போ ஒரு பொன்னான காலத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கோ. வேற உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம்? படிப்பு எத்தனா படிக்கிற? 12th படிக்கிற. 12ஆம் வகுப்பு. என்ன குரூப்? இது ஹிஸ்டரி குரூப். ஹிஸ்டரி குரூப்பா? சரி. நல்லா படியா? வேற என்ன? படி. அடுத்து பாத்துக்கணும்னா 12 டிரைவிங், டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு போ. மாறண்ண எப்படி டைப் ரைட்டிங் கிளாஸ் சொன்னாங்க மாதிரி டைப் ரைட்டிங் போ. சார் வீட்டுல வண்டி ஓட்டி பழகிக்கோ. கார் ஓட்டி பழகிக்கோ. எல்லாமே பழகிக்கோ. சரியா? வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ. அடுத்த டிக்கெட் யாரையா? அரவிந்த் வாயா. முன்னாடி வாயா. நீ வந்து உங்க அம்மா வந்து ஒரு பெரிய யூடியூபர், ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஆளு அப்படிதானே? உங்க அப்பாவும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு யூடியூப்லயோ ஒரு பிரபலமான ஆளு. உன்னுடைய பாதை எதை நோக்கி இருக்கு? என்னோட பாதை சயின்டிஸ்ட். உனக்கு அந்த யூடியூப்ல வீடியோ போடணும், யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதுவும் என்ன இருக்கா? இல்லன்னா நம்ம படிச்சு வேற ட்ராக்ல போனோம்னா என்ன இருக்கா? படிச்சு வேற ட்ராக்ல போனோம்னா படிச்சு வேற ட்ராக். வெரி குட் வெரி குட். சரி. அப்போ அதுக்காக இப்போ நீ அம்மாவுக்கு உதவிகள் எதுவும் செய்யறியா? அம்மா அப்பாவுக்கு நிறைய உதவி செய்வ. என்னென்ன உதவி எல்லாம் செஞ்சிருக்க? துணி துவைக்கல இருந்து பாத்திரம் வளர்க்கறது இருந்து சமைக்கிற வரைக்கும். வெரி குட் வெரி குட். சமைக்க செய்வியா? ஆமா சார். கைகுடியா? வெரி குட். தோசை சுடுவானா? சரி. வெரி குட். நல்ல பழக்கம். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து நமக்காகத்தான் வாழ்றாங்க. அப்படிதானே? சரி. நான் எங்க அம்மா அப்பாவை பார்த்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு.
ஏன் சார்? ஊருக்கு போக முடியாத சூழல் இருக்கு, சீக்கிரத்துல போயிடுவேன். சரியா? சரி சார். பரவாயில்ல. உன்னோட ஆம்பிஷன் சயின்டிஸ்ட் இன்ஜினியா? ஆமா சார். இப்ப எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 8th சார். 8ஆம் கிளாஸ் படிக்கிறியா? 8ஆம் கிளாஸ். எத்தனை ரேங்க்? எல்லா பாடம் பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆயிடுவேன் சார். பாஸ் ஆயிருவேன். சரி, நீ தொடக்கப்பள்ளி படிச்சது இந்து தொடக்கப்பள்ளி நூர் சாகிபுரம் தானே? சரி, ரைட். வெரி இந்து தொடக்கப்பள்ளியில படிச்ச பையன் ஒரு வேற லெவல்ல இருக்கான்னு ஒரு நல்ல பேர் எடுக்கணும். சரியா? சரி, ரைட். கை விடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியா? ஓகே. அடுத்தவன் தம்பி. அடுத்து என் தம்பி. தம்பி வாங்க தம்பி. வாடா வாமா. கொஞ்சம் முன்னாடி வாங்க, வியூ ஆகுங்க. ரைட். தம்பி உங்க பேரு? நித்தீஸ்வரன். நித்தீஸ்வரனா? அப்போ பேசிட்டு லேசா இறக்கிங்க, உங்க முகம் நல்லா தெரியும். சரி, ரைட். நித்தீஸ்வரன் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 7th சார். 7th ஸ்டாண்டர்ட். சரி, நான் உங்க அம்மாவோட வீடியோல உங்களே அடிக்கடி உள்ள பாக்குறேனே, ஏன் உங்களுக்கு அதுல ஆசை இருக்கா? யூடியூப்ல வீடியோ போடணும், ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வியான்னு கொடுக்கீங்க, உங்க வயசுக்கு மீறின ஆக்ஷன் எல்லாம் பண்றீங்க. சரியா? பண்றீங்கல்ல? ஆமா சார். சரி, ரைட். உங்களுக்கு இது யூடியூப் தான் பிடிச்சிருக்கா, வேற வேலைக்கு போகணும்னு தோணுதா? வேற இது போலீஸ் அந்த மாதிரி, மிலிட்டரி அந்த மாதிரியா? சரி சரி. போலீஸ் படிக்கணும்னா முதல்ல நல்லா படிக்கணும். சரியா? ரொம்ப நேரத்தை வந்து திறமைகளை வளர்த்துக்கிடணும்டா. சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 பேர்கிட்ட இல்ல கடைக்கு போய் கொய்யாப்பழம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றோன்னு வையேன். 2 பேரும் போறாங்க. ஒருத்தன் என்ன செய்தாருன்னா பக்கத்து கடையில கேட்டுட்டு கொய்யாப்பழம் இல்லைன்னு வந்துடலாம். இன்னொருத்தன் என்ன செய்யறான்னா பக்கத்து கடையில கேட்கான், கொய்யாப்பழம் இல்ல. அப்புறம் அடுத்த கடையில கேட்கான், கொய்யாப்பழம் இல்ல. அப்புறம் எந்த கடையில கிடைக்கும் கொய்யாப்பழம் அப்படின்னு இன்னொருத்தட்ட கேட்டு எங்கேயாவது போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரான் பாத்தியா, அவங்கதான் வின் பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. சரியா? ஒரு விஷயத்த சார் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இல்லை, நீ மாடியில போய் என்பதோட ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆபீஸ்ல போய் ஒன்னு எடுத்துட்டு வா, ஒன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நீ வந்து எந்தெந்த வகையிலயாவது மூவ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துடணும் நீங்க. சரியா? உனக்கு வேலை சொன்னவங்களுக்கு தேவை அந்த ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட். அந்த ஃபைனல் ரிசல்ட் நீ கொடுத்துடணும். சரியா? அப்படி கொடுத்துட்டேன்னா நீ நல்ல பையன், அதாவது நீ வந்து திறமையானவன் அப்படின்னு அர்த்தம். இத வந்து இல்ல எனக்கு அங்க முடியல, அங்க போக முடியல, அங்க தெரியாது, இங்க தெரியாது, அந்த ஆபீசரை தெரியாது, இந்த ஆபீசரை தெரியாது அப்படின்னு ஒதுங்க கூடாது. சரியா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய்ப்புகளில் உள்ள பிரச்சனைகளை பார்க்காதீங்க. சரியா? பிரச்சனைகளிலே உள்ள வாய்ப்புகளை பார்த்து முன்னேறி போங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னொரு சொல்றேன் பாரு, வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து பயந்து ஒதுங்க கூடாது. 1000 பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு வாய்ப்பு முன்னேற நம்ம கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த முன்னேற்றத்திற்கான வழியில போனோம். சரியா? ஓகே நிதிஷ்? ஓகே. நீங்க என்னதான் நினைச்சீங்க? போலீஸ். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். போலீஸ் ஆகணும்னா நல்லா சாப்பிடணும். சரியா? அந்த மாதிரி குட்டியா இருக்க கூடாது, வேற நல்லா போல்ட் ஆகணும், அப்படியே பைலான் மாதிரி வரணும். சரியா? ஓகே. சரி, நன்றி. உங்க எல்லாருமே நன்றி. அடுத்து தம்பி வந்து பேட்டி கொடுக்க விரும்புறீங்களா? விரும்பல, அவர் தம்பி வேண்டான்ட்டாரு. ஓகே, இருக்கட்டும். வேண்டாம், 2 வார்த்தையா? வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, பாய். எல்லாரும் பாய் சொல்லிருங்க.